அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு இண்டிகேட்டர் சக்ஸஸ் பை செல் இண்டிகேட்டரை பற்றி நம்ம வரிசையாக வீடியோ பார்த்துட்டு வரோம். அது வந்து நம்ம இண்டெக்ஸோட நிஃப்டி இண்டெக்ஸ் அண்டு பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வேற ஒரு இண்டிகேட்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது அப்படின்னு பாருங்க. இப்போ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நான் அப்ளை பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் பாருங்க, காலையில மேல போகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் பக்கத்துல தொட்டுட்டு சரிங்களா அப்படியே கீழே வருது. இந்த இடத்துல பாருங்க ரெட், இங்க வந்தோடனே ரெட் வருது. இது வரைக்கும் கிரீனா இருந்தது, இங்க ரெட்டா வருது. சரிங்களா, இதோட டைம் பாருங்க 11:24. அப்ப 11:24 என்ன ஆகுது, புட் சைடு பையிங் நடக்கும் அப்படின்றது தெரியுது. இப்ப 11:24 புட் சைடு பையிங் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்கேயும் கிரீனா மாறுது புட் சைடு 11:24. அந்த நான் இன்னொரு இண்டிகேட்டர், நம்மளுடைய இண்டிகேட்டர் அப்ளை பண்றேன். இந்த இண்டிகேட்டர் நான் எடுத்துறேன். பாருங்க 11:27 இருந்து மார்க்கெட் எப்படி போகுது, மேல போகுது. சரிங்களா, இது வந்து என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, இந்த இந்த இண்டிகேட்டரோட ஒரு பாதி தான் நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை பற்றி நான் வீடியோ வந்து நான் வரிசையாக நான் போனேன். இப்போதைக்கு நான் வந்து இதை ரிலீஸ் பண்ணலை. பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வருது. கீழே வந்துட்டு இதுக்குள்ள கிரீன் வருது. எங்கே 1:48. அப்போ 1:48க்கு கால் சைடு போகுது. சரிங்களா, இங்கே பாருங்க 1:48க்கு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டு. சரிங்களா, நீங்க வந்து இதையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். சரிங்களா, இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக நான் வந்து கிரியேட் பண்ண இண்டிகேட்டர். R1 இருக்கு, R2 இருக்கு, அதே மாதிரி S1 S2 இருக்கு. சரிங்களா, மார்க்கெட் எப்படி டிராவல் ஆகுன்றத முடிவு பண்றது. இதே மாதிரி 1:51க்கு கால் சைடு மார்க்கெட் போதா இல்லையான்னு பார்க்க போறோம். 1:51க்கு கால் சைடு மார்க்கெட் போகணும். இந்த ஸ்ட்ரைக் பேனா ஓபன் பண்ணிக்கலாம். நம்மளோட ரூல் படி இந்த மணில யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்ப கால் சைடு 1 எந்த டயத்துக்கு 1:51க்கு கரெக்டா 1:51க்கு கால் சைடு மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு. சரிங்களா, இது ஒன்றும் இல்லை, இந்த இண்டிகேட்டரோட பாதி தான் இது, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது. அதை பற்றி வீடியோ நான் வரிசையாக நான் போடுவேன். சரிங்களா, இது வந்து அனதர் இண்டிகேட்டர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். பேங்க் நிஃப்டி இதுக்கு ஒரு சில பேராமீட்டர்லாம் நம்ம என்டர் பண்ணணும். அது எப்படி நான் சொல்றேன். சரிங்களா, இப்போ பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்க நேத்தோட க்ளோஸ் வேல்யூ எடுத்துக்கணும் 26300. அதை இங்கே என்டர் பண்ணணும் 56300. அந்த வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணணும் 56300 கால் அண்ட் புட்டை. இதுல பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது, காலையில் ஆரம்பிச்சது ஹைல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த ரிஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது யாராலையும். இங்க பாருங்க, இங்க ரெட் கேண்டில் ஆரம்பிக்குது, அதாவது 11:18க்கு ஆரம்பிக்குது. அப்ப 11:18க்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்றதா நம்மளுடைய புட் சைடு மார்க்கெட் போதா இல்லையான்றதா நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டியில போங்க, புட் சைடு 11:18 சொன்னா 11:18 இந்த இடத்துல நான் கர்சர் வச்சிருக்கேன். பாருங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்ல ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. ஒரு இண்டிகேட்டரோட அக்சஸ் தான் நம்ம தருவோம். சரிங்களா, இதை வந்து நாங்கள் வரிசையை டீச் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் அதோட கொடுப்போம். இங்கே பாருங்க 11:28 இருந்து மார்க்கெட்டை ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய அக்யூரேசியான ப்ரெடிக்ஷன்ஸு. எல்லாமே டெக்னிக்கலுங்க, சும்மா கிடையாது. சரிங்களா, நன்றி.